விட்ட இடத்துல இருந்து வருது. இன்னும் ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் பண்ணியிருக்கோமா? சரி, அடுத்தது யோசிங்க. பான்கிதிரி. அடுத்த நகர்வு அடுத்த நகர்வு அவங்க கிங் டு d1 ஆடுவாங்க. கிங் டு d1 ஆடலாம், கிங் டு d3 ஆடலாம். மாஸ்டர் ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு வேரியேஷனா பார்க்கலாம்ப்பா. நம்ம chess.com எக்ஸ்பர்ட் லாகின் ரேட்டிங்கை தாண்டி இருக்கும். ED3 ED3 வேரியேஷனை பார்க்கலாம். பிஷப் G4னா அடுத்த நகர்வு முதல் நகர்வு பிஷப் G4. பிஷப் G4க்கு கிங் D1 ED3. ED3க்கு அவங்க ED3க்கு பிஷப் E2 விளையாடிடலாம்ப்பா. செக்மேட் வராது. யோசிங்க, வேற யோசிங்க. பிஷப் G4 அதுதான் இப்ப பார்த்தோம். அடுத்த நகர்வு அது வேணாப்பா. அது ஒரு பாசிவ் மூவ் தான். ஒண்ணும் இல்ல. ஆனா ரொம்ப ஒரு பாசிவான மூவ். பாசிவ் மூவ். நம்ம இன்னும் சாப்பிட்டு நடத்தக்கூடிய நகர்வா, சிறப்பான நகர்வாவே விளையாடலாம். அப்படியே யோசி. நம்ம யோசிக்கலாம். இருங்க, ஒவ்வொரு வேரியேஷனா பார்ப்போம். மாஸ்டர் இங்க n% பண்ண முடியுமா? n%. ஆஃபிஷா? எஸ் மாஸ்டர். சரி, இதுல அப்படியே புதிர்ல சேர்ந்துக்கோங்க. பதிவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே இதுல பண்ணுங்க, பார்க்கலாம். இது முடிஞ்சிருந்தா அகைன் கொடுக்கட்டா மாஸ்டர்? முதல்ல இந்த புதிர சரியா பண்றதுக்கு கவனம் செலுத்துவோம்ப்பா. அதுக்கப்புறம் அடுத்தது போலாம். இது முடிஞ்சிட்டு இருந்தா இன்னொரு கேம் விளையாடலாம். முடியட்டும், முதல்ல முடியட்டும்பா. மாஸ்டர் கியூன் G5 பிஷப் D2 குயின் G5 வேணாம்ப்பா. மாஸ்டர் பிஷப் G4. நீங்க திரையை எவ்வளவு பெரிதுபடுத்த முடியுமோ பெரிதுபடுத்துங்க. ஷான், அது உங்களால பண்ண உங்களுக்கு அம்மா கிட்ட சொல்லி பெரிதுபடுத்திக்கோங்க. நான் பெருசாதான் இருக்கு மாஸ்டர் எனக்கு. சரி, நானும் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணி வைக்கிறேன். இந்த படுகு ஆட்டியாச்சு. பண்ணுங்க. இன்னும் அது ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியும். சரி, எவ்வளவு பெருசுபடுத்தணும் பெருசுபடுத்தி வைங்க. நாம ஒரு வேரியேஷனா பார்க்கலாம். முதல்ல ED3 பார்த்தோமா? ஆமா, ED3 பார்த்தோம். ED3க்கு ED3 அதுக்கு பதிலா நம்ம பிஷப் D4
அதுக்கப்புறா இருங்க ஒண்ணு ஒண்ணா பார்த்து உறுதிப்படுத்தலாம். ED3 மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. பிஷப் டிடி பாணி டி அவங்க பாணி டி ஆனா நம்ம கியூனிட்டி செக்மேட் பிஷப் பெட்டிச்சனுக்கு அவங்க செக்மேட் ஆயிடுங்க. நான் தான் அந்த வேரியேஷன் இல்லன்னு சொன்னனே, செக்மேட் இல்லன்னு சொன்னனே. பிஷப் d4 பாணி டி கியூனிட்டி செக்மேட். ஆசரோட சேர்ந்து தப்பிச்சு போலாம். பொறுமையா கவனி. அதுக்கப்புறம் பிஷப் g4 செக்மேட். அவசரப்பட்டனா சிரமம். அது இல்ல. பிஷப் g4 பிஷப் g4க்கு இன்னொரு வேரியேஷன் இருக்கு. பிஷப் g4க்கு c3 ஆடுனா என்ன பண்றது? பாணி 4 பாண்டி டி bishop to d2. அதுல ஒண்ணும் இல்லம்மா. அடுத்த நகர்வு என்ன? அவங்க கியூன் d2 ஆடுவாங்க. சிம்பிள். அதுக்கப்புறம் எதுவும் இல்லையே. நமக்கு என்ன நம்பியும் இல்ல. Bishop g6 bishop g4 bishop king e3 queen g5. queen g5க்கு பிஷப் f4 ஆட முடியுமேமா. மாஸ்டர் நகை கண்டுபிடிச்சாச்சா? யோசிங்க, நம்ம ஆய்வு தானே பண்ணிட்டு இருக்கோம். Bishop g4 pawn bishop நமக்கு என்ன மாஸ்டர் queen g5 அடுத்து queen g4 check okay king bishop மாஸ்டர் பிஷப் டு g4 விளையாடி பார்க்கலாம். பிஷப் g4 பான் புஷ் பண்ணாங்கன்னாலும் நம்ம டபுள் செக் வைக்கலாம். அதுக்கப்புறம் சரிதான். இப்ப அடுத்த நகர்வு இருங்க வேணாம். பான் f3 ஆடினா டபுள் செக் தான். ஆனா டபுள் செக் தான். எந்த டபுள் செக் பொருத்தமா இருக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். இருங்க, இங்க இந்த இடத்துல வந்து ED3 எல்லாம் செக், ED3 எல்லாம் டபுள் செக். உறுதிப்படுத்தாம எப்படி ஆடுறது? அடுத்த நகர்வு EF3னா
ed3 ஆடினா அவங்க ed3க்கு கிங் d1 போக வாய்ப்பு இருக்கு. அதே நம்ம ef3 ஆடினா அப்பயும் தான் அவங்க கிங் d1 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ef3 ஆடும்போது கிங் d1 போனா நம்ம பான் புஷ் பண்ணி பண்ணிக்கலாம். அதனால ef3 விளையாடிடுங்க. ef3 டபுள் செக். அதுக்கு மேல அவங்க கேட்கல. அதுக்கு மேல ஒரு லெங்தி வேரியேஷன் போகுது. கிங் d1 இருக்கு. கிங் d1க்கு பான் புஷ் பண்ணி இன்னொரு செக் டிஸ்கவர் செக் ஒரு லெங்தி வேரியேஷன் இருக்கு. வேணாப்பா, ஏன்னு சொல்லுங்க. நம்ம யானை ஏத்துக்கலாம். சிறப்பு, அதனாலதான் வேண்டாம். ரூட் c8 நைட் எட்ட நம்ம ரூட் 8 அவங்க ரூட் 8 நம்ம பான் d4 அத பான் b4 எது சொன்னாலும் அடுத்த நகரோட சேர்த்து சொல்லு. பான் d4 அப்பதான் நாம எப்படிப்பா உறுதிப்படுத்துறோம்? ஒரு முதல் நகர்வை மட்டும் சரின்னு முதல் நகர்வோட சேர்த்து அதோட தொடர்ச்சியா முடிகிற வரைக்கும் இருக்கிற நகர்வை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த முதல் நகர்வு சரின்னு சொல்றேன். நாம இப்ப 2000 கிட்ட ரேட்டிங் வந்துட்டோம். இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் ரேட்டிங்க தொட போறோம். இப்ப முதல் நகர்வை மட்டும் வச்சுலாம் சரின்றதை உறுதிப்படுத்த முடியாது. ரெண்டாவது நகர்வு, அதுக்கு அடுத்தடுத்த நகர்வு, அந்த கம்ப்ளீட் முழு ஆய்வையும் சரியா சொன்னீங்கன்னா தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். அப்ப அதனால யார் நகர்வு இங்க இருந்து சொல்ல போறீங்கனாலும் தொடர்ச்சியா அடுத்தடுத்த நகர்வு வரைக்கும் சேர்த்து சொல்லுங்க. முதல் நகர்வு முதல்ல நம்ம பார்த்தோம்ல, நைட் டு d4 ஆனா அவங்க நம்ம யானையை எடுத்துருவாங்க அப்படின்னு. எடுக்கட்டும், பரவாயில்ல. முதல் நகர்வு சரிதான். அதுக்கான தொடர்ச்சியா அடுத்தது நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். நைட் டு d4 சரிதான், விளையாடிடுங்க. இப்ப அடுத்த நகர்வை கண்டுபிடி. விளையாடுங்க, சிறப்பு. அவங்க யானையை விட்டுக்கணும். விளையாடுங்க, சிறப்பு. மாஸ்டர் வேணாப்பா, அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. முதல் ஒரு அடிப்படை விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்துல எல்லாரும் பேசக்கூடாது. ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா இன்னொருத்தர் அமைதியா இருக்கணும். நான் சொல்லி கொடுக்கும் போது அதே மாதிரி மத்தவங்க அமைதியா இருக்கணும். அப்பதான் நம்ம பண்ண முடியும். எல்லாருமே ஒரே நேரத்துல கத்திட்டு இருந்தா அது சரியா வராது. யார் சொல்றதுமே சரியா புரியாது. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. குயின் g5 வேணாம். ஷான் சொல்றதையும் சேர்த்து கவனிங்க. குயின் g5 வேணாம். அடுத்தது வேணாம். அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. விதிமுறைப்படி யோசிச்சீங்கனாலே எளிதா கண்டுபிடிச்சிடலாம். அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. நைட் e7ல அதோட தொடர்ச்சியா எதுவும் இல்ல. அதுல நைட் e7 ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க ஷான். நம்ம நைட் எடுத்துருவாங்க. சிறப்பு, அதனாலதான் ஆடக்கூடாது. அவங்க மந்திரியை வச்சு எடுக்கலாம், அரசியை வச்சு எடுக்கலாம். அது ஒரு பிக் பிளண்டரா நம்ம எடுத்துக்குவோம். குதிரையை சும்மா கொடுக்கறதா ஆகுது. அதனால அது வேணாம். விதிமுறைப்படியே யோசிங்க. அதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமும் உங்களுக்கு புரியும். அலசியா மாட்டுறாங்க. அதெல்லாம் எதுவும் உடனே எல்லாம் நடக்காது. அதுக்கெல்லாம் அதான் யானையை போட்டு தடுத்து வச்சிருக்கிறாங்கல்ல, அதனால அது பிரச்சனை இல்லை. சரி, நான் இந்த புதிரை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். நீங்க புதிர் போட்டியில விளையாடும் போது இந்த புதிருக்கான தலைப்பு
செக்மேட் வித்தின் 2 மூவ்ஸ். அதான் தலைப்பு. இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. White to play checkmate in 2 moves. 2 நகர்வுல எதிரரசரை கைது பண்ணி சிறைப்பிடிச்சிடலாம். என்ன நகர்வு கண்டுபிடிக்கணும். குயின் h3ல 2 நகர்வுல வராது. அப்படி குயின் h3ல 2 அதுவும் வந்து ஒரு சிறப்பான தாக்குதல் இல்லப்பா. தொடர்ச்சி என்னது? அதோட தொடர்ச்சி என்ன? சார் queen to g6. விளையாடுங்க, சிறப்பு. அதான் குயின் டு காந்தி 6. அதான் நானும் சொன்னேன். நீ எப்ப சொன்ன? சார் knight to d5 double attack. குயின் g6 நீங்க சொன்ன மாதிரிலாம் இல்ல. உறுதியா உங்களுக்கு ஒண்ணு சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை திரும்ப சொல்லி உறுதிப்படுத்துங்க. ஏப்பா அவர் குயின் g6 சொன்ன மாதிரி இருந்துச்சா என்ன? இல்ல சார். அப்புறம் நீதான் சொன்னன்ற. உனக்கு அந்த நகர்வு அவ்வளவு உறுதியா தெரியுதுன்னா அதை திரும்ப உறுதிப்படுத்து. மத்தவங்க பேசும்போது திரும்ப நீயே சொல்லி இருந்தனா எப்படி வந்து கேட்கும்? நீ குயின் g6 ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த குயின் g6 வந்து சொல்லி உறுதிப்படுத்தா குயின் g6 தான் சரி அப்படின்னு சொல்லி அந்த வேரியேஷன் அந்த ஆய்வோட முடிவு வரைக்கும் சொல்லி உறுதிப்படுத்து. அங்க என்ன வருது? குயின் g6, அதுக்கப்புறம் அரசரை மட்டும் தான் நகர்த்த முடியும். கிங் h8 அதுக்கப்புறம் h8க்கு அப்புறம் குயின் g7. நைட்டோட டிஃபென்ஸ்ல அந்த குயினை வச்சு செக்மேட் ஃபீச்சரிங் கில்லர் நைட் அண்ட் குயின் அந்த ஆய்வு முடிவு வரைக்கும் சொல்லி அதை உறுதிப்படுத்து. நான் ஒரு வேலை சரியா கவனிக்கல அப்படின்னா கூட சொல்லி உறுதிப்படுத்துங்க. அப்புறம் வந்து அதை ஒத்துட்டு ஆடலாம். knight to d5. நைட் டு அடுத்த நகர் அவங்க queen to d3 ஆடுவாங்க. நம்ம அவங்க பிஷப்பை வெட்டிடலாம். குயின் டு d4 ஆடினா queen to சாரி குயின் டு e4 குயின் டு e4 ஆடினா சரி, முதல் நகர்வு சரிதான், விளையாடிடுங்க. நைட் டு g5. அடுத்த நகர்வு அவங்க அதை தான் ஆடுறாங்க. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. knight f4. ஆடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. சார் knight to f6. knight to f6. ரெண்டு குதிரையுமே f6க்கு போக முடியும். எந்த குதிரை? knight e7 knight f6. அதை எப்படி சொல்லணும்னா NEF6ன்னு சொல்லணும். NEF6 சரி. நம்ம எந்த நோக்கத்துக்காக நைட் D5 ஆடணும்னா இருமுனை தாக்குதல், அவங்க அரசிக்கும் மந்திரிக்கும். அப்ப மீண்டும் அந்த அரசியை வச்சு அவங்க மந்திரிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் E4 ஆடுறாங்க. இப்ப நம்மளோட இன்னொரு குதிரையை வச்சு மீண்டும் அந்த அரசிக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்துறோம். அது மூலமா கட்டாயப்படுத்தி அந்த அரசிய அந்த மந்திரிக்கு கொடுத்துட்டு இருக்க பாதுகாப்புல இருந்து விலக வைக்கிறோம். அப்படி விலகினதுக்கு பிறகு நம்ம நோக்கம் என்னவோ அதை வந்து நம்ம நிறைவேற்றிடலாம். அவங்க மந்திரிய எடுத்துடலாம். பிஷப்பை வெட்டிடணும். அதுதான் நம்ம ஆய்வோட முடிவு. அதுதான் குயின் டு அன்பு 8 சரி, விளையாடு. அதோட தொடர்ச்சி குயின் A8க்கு அவங்க அரசரை எங்கேயுமே நகர்த்த முடியாது. ஆனா அவங்க குதிரை இருடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, கவனிடா. போன புதிர் குயின் A8க்கு குதிரையை வச்சு மட்டும்தான் தடுக்க முடியும். அரசரை வேற எங்கேயுமே நகர்த்த இடம் கிடையாது. குயின் A8
நைட் டு B8. இது வரைக்கும் உங்க எல்லாராலையும் காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? முடியுது சார். அதுக்கு அப்புறமா அடுத்த நகர்வு குவீன் டு B7. செக்மேட் ஃபீச்சரிங்க குவீன் அண்ட் பிஷப் பேட்டரியில செக்மேட் வருது. புரிஞ்சதுங்களா? புரிஞ்சுது சார். சரி, அடுத்த புதிர் Queen to F. Queen to G6. அடுத்த நகர்வு Master Queen G6. அடுத்த நகர்வு Sir, pawn to E6. ரெண்டுமே அரசருக்கு ஒரு தாக்குதல் மட்டும்தான். குவீன் டு G6 அரசருக்கு ஒரு தாக்குதல் தான். குவீன் டு பான் புஷ் பண்றதும் அரசருக்கு ஒரு தாக்குதல் தான். அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. விச் இஸ் பெட்டர், செக் ஆர் செக்மேட்? Checkmate. செக்மேட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தான செக். அப்ப இங்க ஒயிட் டு பிளே, நீங்க முதல் தடவை தப்பா சொல்றதுனால ஒயிட் டு பிளே செக்மேட் இன் மூவ். குவீன் டு வேணாம், அதை விட சிறப்பா அதுவும் செக் மட்டும்தான். Queen to G6. குவீன் டு D6 ஆடக்கூடாது. ஏன்னு சொல்றேன். Queen to G6, Master. G6க்கு தான் G6 பான் புஷ் ரெண்டுத்துக்கும் தான் அது வெறும் செக்குன்னு சொன்னேன். அதுதான் செக்கை விட செக்மேட் நல்லதுன்னு சொன்னேன். புதிரோட தலைப்பு செக்மேட் இன் மூவ். ஆனா ட்ரிக்கியா இருக்கு. ஒரு நகர்வு 2000 மேல இருக்க மேல இருக்கிறதா இருந்தாலும் ட்ரிக் பண்றாங்க, ட்ரிக்கியா இருக்கு. செக்மேட் இன் மூவ் கண்டுபிடிங்க, அதான் புதிர். Queen G7. Queen to D5. குவீன் டு D7 வச்சா ஆட்டம் முடிஞ்சது. அரசருக்கு போக எங்க இருக்கு? சதுரங்கள் எதுவுமே கிடையாது. இருக்கிற எல்லா சதுரமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதனால அதுவா தான் கண்டிப்பா இருக்கும். விளையாட்டு மாஸ்டர். குவீன் டு D7 சரி, விளையாடு. That to move, that to end in a checkmate. Master, knight A3. Master, knight A3. சொன்னல அடுத்த நகர்வு. Knight C3. Knight C6. Knight D. எதையாவது சும்மா சும்மா கிளிக் பண்ணிட்டு இருக்காத. அப்ப தெரியாம எங்கேயா கிளிக் பண்ணுவ, தப்பாயிடும். நகர்வை ஆய்வோட சரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை சொல்லுங்க, அதுக்கப்புறமா அதை கிளிக் பண்ணலாம். Pawn A5. அடுத்த நகர்வு Knight A3. Master, time ஓடிடுது. நேரம் யாருக்காகவும் நிக்காதுப்பா, ஓடதான் செய்யும். நம்ம என்ன பண்ண முடியும்? அதானே காட்டுள்ள போதே சூற்றிக்கோ, டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன். அதானே நம்ம சர்வைவல் பண்றோம்னாலும் ஓடதான் செய்யும். என்ன பண்ணாலும் நேரம் யாருக்காகவும் நிக்காது, ஓடதான் செய்யும். எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி போகுது, அவ்வளவுதான். இந்த நொடிதான் நிரந்தரம்னா கூட அந்த பேசி முடிக்கும் போது அது அடுத்தது போயிடுது. இப்ப எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி தான். Pawn B6. அடுத்த நகர்வு
நான் இங்க இருக்கிற பிரச்சனையை முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை பத்தி யோசிப்போம். நான் புதிர் வந்து கருப்புல இருக்கவங்க விளையாடணும்ன்றதா கொடுத்துருக்காங்க. இதுல முதல் எடுத்த உடனே அவங்களோட சிப்பாயில டி ரேங்க்ல இருக்க, அதாவது தீரன் ரேங்க்ல இருக்கிற சிப்பாய் வந்து அரசியா மாறப்போகுது. அதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனையில முதன்மை பிரச்சனை. அவங்க சிப்பாய் 2வது ரேங்க்ல இருந்து வருது. அவங்க கிட்ட 3 சிப்பாய் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஒரு குதிரையே இருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க சிப்பாய் D8க்கு வந்து அரசியா மாறப்போகுது. இதுதான் நமக்கு இருக்கிற முதன்மை பிரச்சனை. இப்ப இந்த D8க்கு வர சிப்பாய நம்ம தடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி நம்மளோட குதிரை மட்டும்தான். அந்த குதிரை இல்லைன்னா அந்த சிப்பாய் வந்து அழகா வந்து அரசியா மாறிடும். இப்ப 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 முதல் நகர்வு நாம என்ன விளையாடினாலும் அடுத்த நகர்வுல அவங்க வந்து D3 D6 விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்படி D6 விளையாடினா நாம குதிரையை எங்க கொண்டு போகுது? இப்போ அந்த சிப்பாய் நைட் C7க்கு அவங்க D6 ஆடிட்டா நம்ம குதிரையை எங்க கொண்டு போறது? திரும்பவும் நம்ம குதிரைக்கு ஒரு தாக்குதல் தான் அது. நைட் C7 ஆடுறோம், அவங்க D6 ஆடுறாங்க. நம்ம குதிரையை நகர்த்தலன்னா குதிரையை இழந்துருவோம். குதிரைய நகர்த்தணும்னா அவங்க வந்து D7 ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் குதிரை எங்க நகர்த்தினாலும் அந்த சிப்பாய் D8ல அரசியா மாறிடும். இப்ப இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வை யோசிங்க. Okay, sir. Master, knight into A3. அடுத்த நகர்வு நானே சொல்லிட்டேன். Pawn D6. சிறப்பு. ஒழுங்கா கவனிச்சு. Knight B5. Pawn D7.